ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1/4 கிலோ கருவாடு எடுத்திருக்கேன். வெந்நி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த மண்டையெல்லாம் பிச்சுட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக. ஒரு 15 மினிட்ஸ் அந்த வெந்நியில் ஊறட்டும், அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். நல்லா வெந்நியில் ஊறினதுனால அப்படியே பாதியாக பிச்சுட்டு வந்துடுது. அப்புறம் நான் அந்த முள்ளையும் எடுத்துருவேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால முள், அப்புறம் இந்த இங்கே இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். கருவாடை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சின்ன நெத்திலினா நம்ம அந்த மண்டை பாலை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி போடுவாங்க. இது பெரிய நெத்திலிங்கிறதுனால நான் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த இவ்வளோ முள் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நானே சாப்பிட மாட்டேன். அதனால நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பல்லாரி தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். மாங்காய் இருந்ததுன்னா 2 பீஸ் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், மிளகாய், பூண்டு எடுத்துருக்கேன் 4 பல், தக்காளி ஒரு தக்காளி, மாங்காய் 2 பீஸ் எடுத்துருக்கேன். புளி போட்டுறதுனால 2 பீஸ் மட்டும் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் எடுத்ததும் மாங்காய் மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். மஞ்சள், கொஞ்சம் காயம், வெங்காயத்துக்கு மட்டும் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாதி அளவு உப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு மிச்சத்துக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் புளிக்குழம்பு பாக்கெட் சேர்க்குறேன். இதில் எல்லாமே மிக்சடாக இருக்கும். நீங்கள் தனியாக சேர்க்கும்போது மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள். மல்லித்தூள் நம்ம எவ்வளோ குழம்பு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு மல்லிப்பொடி நிறையா சேர்க்கணும். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்கிறதுனால நான் 1/4 கிலோ கருவாடு எடுத்தேன். அப்போ எனக்கு குழம்பு கொஞ்சம் நிறையா தேவைப்படும். லைட்டாக மசாலாவை எண்ணெயிலே வறுத்தோம்னா அந்த குழம்போட வாடை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்துலேயே நம்ம கருவாடை போட்டு வதக்கலாம். ஆனால் அது ஆல்ரெடி நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்ததுனால இன்னும் இதுக்கப்புறம்னா கொஞ்சம் அப்படியே உடஞ்சி கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் நான் குழம்பு கூட்டிகிட்டு நம்ம இதில் போடுறோம். இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு இந்த மாங்காவையும் கருவாடையும் சேர்த்துடலாம். தட்டில் தண்ணியாக இருந்தது, அதான் நான் அள்ளி போட்டுட்ருக்கேன்.
லைட்டாக கொதிக்கட்டும். நான் புளியை கரைச்சி ஊற்றணும். அதான் கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுருக்கேன். கொதிக்குது. நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளியை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும்.